ஸ்டாலின். உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாரு. ஏப்பா பயம்? என்ன பயம்? மடியில கணமதாத்தெல்லாம் வழியில பயம் இருக்கும். அப்ப ஊழல் நடந்திருக்குல்ல, ஊழல் நடக்காட்டி தானே பயந்துட்டு இருக்கிறீங்க. இது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது யார் வழக்கு போட்டாங்களோ அவர்களே வாபஸ் திரும்ப பெறது சொன்னாங்க. கேட்கல. ஏன்னா திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு வச்சுட்டாரு. ஊரூரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வதாக மக்களிடத்திலே பரப்புனாரு. அதற்காக நான் நிரபராதி, நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கை சந்திப்பேன் என்று நான் சந்திச்சு நிரபராதியாக முன்னிக்கிறேன். நீ அந்த மாதிரி போய் வழக்க சந்தி, தப்பு பள்ளினா நிரபராதி நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும்ல.